ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அகர் புட்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயில் காலத்துலேயும் சரி, நோன்பு நேரத்துலேயும் சரி, அகர் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ், அகர் கடற்பாசி அப்படின்னு கடையில் விற்பாங்க. இது பவுடராகவும் கிடைக்கும், இந்த மாதிரி நூலாக இருக்கிற மாதிரி உள்ள கடற்பாசியும் கிடைக்கும். இப்போ இந்த கடற்பாசியை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 3 கப் பால், அரை கப் சீனி, 7 கிராம் அளவுக்கு கடற்பாசி எடுத்துங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். சீனியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுகர் இந்த அளவுக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம காய்ச்சி கொஞ்சம் ஆறின பால், திரும்பவும் காய்ச்ச தான் போகிறோம். நான் ஏற்கனவே காய்ச்சி ஆறின பால் 3 கப் அளவுக்கு இதில் மிக்சிலேயே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதை நம்ம தனியாக வச்சிட்டோம். அடுத்ததாக கடற்பாசி, நம்ம ஊற வச்சுருக்க கடற்பாசியை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையை இதோடு சேர்க்கணும். கடற்பாசி பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாகவே பாலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. இப்போ நல்லா திக்காயிட்டே இருக்கும். நம்ம நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 பவுலாக நம்ம பிரிக்க போகிறோம். ஒரு பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது கரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் அதை ஊற்றிடலாம். இப்போ அதை நம்ம ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் கோகோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ எந்த இதில் செட் ஆக போகிறோமோ அந்த பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒயிட் லேயரும், செகண்ட் வேறு ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் ப்ரௌன் லேயர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கணும். நிறைய ஊற்ற வேண்டாம். ஒரே குழிக்கரண்டியில் மெதுவாக ஊற்றும் போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு லேயராக இருக்கும். ப்ரௌன் கலர், ஒயிட் கலர், இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுடுங்க. அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைஸாக வச்சு சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு அப்படியே லேயராக ரொம்ப அழகாக இருக்கும். சுவையான பிரெட் அகர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.